விருதுகள் அனைவரையும் தமது முன்னணிக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய வரை மிக சிறப்பாக விமர்சையாக இயங்கி வருகின்றது. இன்னும் நமது வீர வீராங்கனைகள் மிக ஆர்வமாக விளையாட்டுகளில் ஈடுபட்டு பல சாதனைகளை படைத்துள்ளனர். இன்னும் இன்றைக்கு 2 தசாப்த காலங்களுக்கு பின்பு இந்த வருடம் பிரதேச மட்டத்தில் உதைக்குண்டாட்ட தொடரில் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இவ்வாறு நமது கழகத்தினை சிறப்பிக்கும் விதமாக இந்நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சென்னை வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக மேடையில் வீட்டில் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற வீரர்களை
சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக 29வது ஆண்டு நிறைவு விழாவும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் நடாத்துகின்ற இந்த தெய்வந்தாட்ட தலைமை தாங்குகின்ற லானி டிக்சன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிற சங்காபதி ஆர்த்தனன் அவர்களுக்கும் இன்னும் ரகுலநாதன் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்களாக சிறப்பிக்கிற விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதோடு Kiro, घरे आना Kiro. गाड़ी वाला भाई इधर खड़े भाई जय आड़े Ada badan dia pula ceriang. Kau ceriang mana orang tu juga. Lepas ni kita berapa? Mana paling kaat kau yang ada ni? Ora. Tidak pora. Mana janu? அவர்களுக்கும் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை ராஜ் விலக்ஷன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக தாயக செயலணி கிளிநொச்சி தெய்வேந்திரன் ராமநாதன் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிரமித்துக் கொண்டிருக்கும் கௌரவ விருந்தினர்களுக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் கல்மடு நகர் கிராம மக்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர் அனைவர்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். இன்று சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டு கழகத்தினரின் 29ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு சித்திரை பொங்கல் கொண்டாட்டமும் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்விலே என்னையும் உங்களுடன் இணைத்துக் கொண்டமைக்கு நான் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்மடு நகர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகமானது 29 ஆண்டுகளை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது என்பது ஒரு சாதாரண விடயமில்லை. அது ஒரு 3 தசாப்த காலங்கள் கொண்டது. அது ஒரு அர்ப்பணிப்பு, கிராமத்தின் ஒற்றுமை மற்றும் அவர்களுடைய சேர்த்தனை Kailan
தெரிவிக்கின்றேன். இன்றைய நாளிலே சிறப்பான முறையிலே சென்ட் ஆண்டனிஸ் கழகத்தினராலே மேற்கொள்ளப்பட்ட இந்த மாபெரும் இறுதி சுற்று உதைபந்தாட்ட போட்டி நல்ல முறையிலே நடந்து நிறைவுக்கு வந்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே வெற்றி பெற்ற 2 வீரர்களுக்கும் 2 தரப்பினரை சேர்ந்த உதைபந்தாட்ட வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய பாராட்டுகளையும் நாங்கள் முதலிலே தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளிலே உண்மையிலே நடைபெற்ற இந்த விளையாட்டு நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. மிகவும் விறுவிறுப்பான முறையிலே யார் வெல்லுவார்கள் என்று எல்லோரும் கேள்விக்கூடிய அளவிலே சிறப்பு விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள், அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகர்களுக்கும், என் உயிரினும் மேலான என் மக்களுக்கும், என் விளையாட்டு வீரர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது பல சுமைகள் மத்தியிலும் பல இன்னல்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த விளையாட்டை நடாத்தி முடிப்பதற்கு இந்த இடத்திலே பல இடர்கள் வந்தாலும் நடத்தி முடிப்போம் என்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்த எங்களுடைய சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்துக்கு முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இந்த விளையாட்டை முதல் என்னுடைய விளையாட்டுக் கழக தலைவர் என்னோடு வந்து பேசுகின்ற பொழுது என்னிடம் கேட்டார், நாங்கள் இப்படி எங்களுடைய 29வது ஆண்டு விழா நடத்த இருக்கின்றோம், அந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை நல்க முடியுமா? அப்பொழுது நாங்கள் ஏற்கனவே இந்த மைதானத்தில் 2 நிகழ்வுகள் நடாத்தி இருக்கின்றேன். சென்ட் ஆண்டனிஸுக்கு நான் ஆரம்பத்தில் இருந்த தலைவர் கம்சன் நிலோஜன் உண்மையாக சிறந்த ஒரு ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். அதே போன்று தற்பொழுது வந்திருக்கின்ற தலைவர் என்னுடைய உறவாக இருந்தாலும் அந்த உறவை தள்ளிவிட்டு நான் சொன்னேன், நீர் தலைவர் என்று வந்து கேட்கின்ற வகையில் நான் உமக்கு ஒத்துழைப்பு தருகின்றேன் சொல்லி, அந்த வகையில் நான் எப்படி நான் இவருக்கு இந்த உதவியை பெற்றுக் கொடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுதும் சுவிஸ் நாட்டில் கிட்டத்தட்ட எங்களுடைய சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற நேசன் அவர்கள் என்னோடு அடிக்கடி கதைத்து கொண்டிருப்பேன். கதைக்கின்ற பொழுது நேசன்னா சொன்னேன், இப்படி கேட்ட நேசன்னா இப்படி ஒரு விளையாட்டு செய்வோம் என்று சொல்லி, அவர் சொன்ன சித்திர புத்தாண்டையும் இதையும் சேர்த்து 2ஐயும் செய்வோம் என்று சொல்லி, உண்மையா நாங்கள் அந்த நிகழ்வை கொண்டு செல்வதற்காக நான் சொன்னேன், சகல உதவியும் சென்ட் ஆண்டனிஸுக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றேன், நீங்கள் அந்த விளையாட்டை செய்து முடிக்க வேண்டும் என்று தலைவரிடம் கொடுத்தேன். உண்மையை மிக சிறப்பாகவும் சிறந்த முறையிலே வழி நடத்தி இருக்கின்றார். பட் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன், எங்களுடைய கிராமம் இந்த 1991ஆம் ஆண்டு இந்த பகுதியில் நான் விடுதலை போராட்டத்தில் இருக்கிற பொழுது, இந்த பாதையால் வருகின்ற பொழுது ஒரு வண்டில் பாதை நாங்கள் விடுதலை போராடிய இருக்கின்ற பொழுது, அந்த காலகட்டங்களில் கட்டமாக 95ஆம் ஆண்டு 1995ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு சூரிய கதிர் சண்டை சூரிய கதிர் யுத்தம் முடிந்த பிறகு யாழ் குடாநாட்டிலே இருந்து இங்கே கல்வடு பகுதியிலே வந்து எம்மோடு இணைந்து கொண்ட சிறந்த விளையாட்டு வீரர்கள் இந்த கிரவுண்டை துப்புராக்கி எடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் விடுதலை போராட்டத்தினுடைய போராளிகளாக இருக்கின்ற பொழுது நான் நிறைய பேரைகளை நான் குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் எனக்கு பிடித்தவர்கள் இந்த சிறந்த விளையாட்டு வீரர்கள் இங்கே இந்த கல்வடு பகுதியில் உருவாக்கி தந்தார்கள். அதில் நான் சொன்னேன், லலிசனை எடுத்துக்கொள்ளலாம். லலிசன் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர், அது மட்டுமில்ல ரவியன் என்று சொல்லி அவரும் ஒரு சிறந்த விளையாட்டர், குஞ்சன் என்று சொல்லி நிறைய பேர் இதில் இருக்கிறார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, எங்களுடைய கிராமத்தை நாங்கள் எப்படி எந்த வடிவத்தில் நாங்கள் கொண்டு வரலாம் என்றதான் முதல் நாங்கள் உற்று நோக்கணும். என்னை பொறுத்தளவில் உலக நாட்டோடு பேசிக்கொண்டிருக்கிறவன் நான். என்னை பொறுத்தளவில் என்னுடைய மக்களுக்காக நான் எந்த சுமை வந்தாலும் எதையும் பெற்றுக் கொடுப்பதில் நான் தயாராக இருக்கின்றேன். நான் இப்போ கூட ஜிஎஸ் கேட்டது, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்கேட் பால் இந்த சிறுவர்கள் வந்திருக்கிறார், இவர்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லை. இன்னைக்கு தீவனை நான் பாராட்டியதாகணும். இந்த விளையாட்டு இந்த சிறார்களை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு எங்களோட கிராமத்தில் இப்படி ஒரு விளையாட்டை உருவாக்கி தந்த அந்த அங்கே இருக்கிற கோச்சர், அவர் என்னோட நல்ல ஒரு அந்த கோச் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அப்போ இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இந்த சீசனுக்கு தெரியும், சீசனுக்கு நடுவில் நான் சீசனோட போரைக்கெல்லாம் கேட்பேன். நம்மளுடைய லீக் தலைவர்கிட்ட நாங்கள் அங்கே போய்க்க கதைப்பேன், அடிக்கடி இப்படி செய்யணும். அப்படி அவர் எனக்கு நிறைய ஒத்துக்கிற ஐடியா சொல்லுவேன், இப்படி தான் மாதம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணும். அப்புறம் அவர் ஏற்கனவே தெரியும், நான் நிறைய விஷயத்தை இங்கே செய்து இந்த கிராமத்துக்கு கொண்டு வரேன். எங்களை பொறுத்தளவில் ஒன்று சொல்கிறோம், பிரில்லியனான ஆக்டிவான இளைஞர்களை தேடணும். நாங்கள் வெறுப்பு, அதை தான் நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், எங்களுடைய வெறுப்பையும் எங்களுடைய செருப்பையும் வெளியே தான் கலட்டி விட்டு வரணும். கிராமம் என்று வந்தால் அந்த கிராமத்துக்கு எங்கள் மக்களாகிய நீங்கள்
நிறைய ஒத்துழைப்பு தர வேண்டும். எங்களோட இந்த கிராமத்தில் இந்த கிரவுண்டை நான் பார்க்கின்ற பொழுது இந்த கிரவுண்டுக்கு நிறைய விஷயத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தும். உதாரணத்துக்கு எங்களுடைய ராமநாதபுரம் கல்மடி நகர் ரங்கங்குடியிருப்பு வட்டக்கட்சி பிரதேசமே தற்பொழுது நாங்கள் உத்வேகம் பட்டிருக்கின்றோம். விளையாட்டு ரீதியாக விளையாட்டோடு ஒத்துழைத்து நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த செஸ் போர்டு விளையாடுறதுக்கு நாங்கள் கிளிநொச்சிக்கு போகணும். இன்னைக்கு செஸ் போர்டு நான் உங்களுக்கு இதில் ஒன்று சொன்னோம். தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த போராட்டம் நடக்க ஒவ்வொரு போராளிகள் கையிலும் வந்து செஸ் போர்ட் கொடுத்திருந்தார் விளையாடணும் சொல்லி. எந்த வகையில நான் சொல்லுகிறேன், எங்களுடைய மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எங்களை போன்றவர்களை நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு செத்து போறோம். எங்களை போன்றவர்கள் நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு உங்களோட கிராமத்துக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரதேச உறுப்பினர்கள் இருக்கின்றார், அவருக்கு இதை முன்வைக்கின்றேன். அதே போல GS அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், எங்களுக்கு நீங்கள் எந்த ஒத்துழைப்பு தர அதே மாதிரி நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் என்று கேட்டு இந்த இடத்துல சந்தர்ப்பத்தை தந்த எங்களுடைய விளையாட்டுக் கழகத்துக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீரமங்கை பெற்றெடுத்த வீரம் விளைந்த பூமி தாயக பூமி. மனதின் நோக்கம் ஒன்றாய் வைத்து முயற்சியினை ஆயுதமாக மாற்றி வெற்றியோ தோல்வியோ தமக்கான பாதையை குறித்து நிற்கும் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கவிதையை வழங்கி வைத்த தெரியும். இது அமைச்சர், ஒரு அன்பான மனிதர், ஒரு பண்பானவர், நமது கழகத்திற்காக நீண்ட காலமாக உழைத்து வருகிறார். ஆகவே அவர் எல்லோரும் கையெழுத்து நிறைவேற்றுமாறு ஒரு அன்பான கேட்டுக்கொள்கிறோம். சிம்பு
அனைவருக்கும் வணக்கம். நன்றி கூறுவது தமிழர் பண்பாடு என்னும் வகையில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். முதலில் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தின் 29வது ஆண்டு விழாவினையும் சித்திரை புத்தாண்டு சிறப்பு விழாவினையும் சிறப்பிக்கும் நிகழ்வினை நடாத்துவதற்கு நல்லதொரு காலநிலையை தந்துதவிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். அடுத்து இவ்விளையாட்டு நிகழ்வினை சிறப்பிப்பதற்கு வருகை தந்த பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் ஏனைய சக விருந்தினர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு பூரண நிதியுதவிகளை வழங்கிய அமரர் கணபதி மகாராசா, அமரர் துரையம்மா அவர்களின் ஞாபகார்த்தமாக நடாத்தப்படும் இந்நிகழ்விற்கு அனுசரணை வழங்கிய சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த திரு மகாராசா நேசதுரை அவர்களுக்கு நமது நன்றிகள். இன்னுமாக தமிழர் விளையாட்டுக் கழகத்தால் நிகழ்வின் இவ்விளையாட்டுக்காக பரிசு பொருட்களையும் கேடயங்களையும் வழங்கிய சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் தாயக செயலணிக்கும் நன்றிகள். அத்துடன் இதற்காக அனைத்து பண உதவிகளையும் ஒழுங்குபடுத்தி தந்துதவிய தாயக செயலணி இணைப்பாளர் திரு அகிலன் அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் நிகழ்வு தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை மைதானத்தில் நடைபெற்ற உதைபந்தாட்ட தொடர்களை நடாத்தி தந்த நடுவர்களுக்கும் விளையாடிய ஒவ்வொரு கழக வீரர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு பேன் வாத்திய குழுவினை தந்துதவிய கிளி ராமநாதபுரம் மகா வித்தியாலய முதல்வருக்கும் வாத்திய குழுவிற்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஸ்கைட் போர்ட் அகாடமி மாணவர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு பங்க சேவை ஒலி அமைப்பை வழங்கியவர்களுக்கும் நமது நன்றிகள். இவ்விளையாட்டு செயற்பாட்டை ஒழுங்கமைத்த எமது விளையாட்டு கழக தலைவர், விளையாட்டு ஒழுங்கமைப்பாளர், விளையாட்டு கழக போசகர், மூத்த உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது சிறப்பான நன்றிகள். இந்நிகழ்வினை சிறப்பிக்க அறிவிப்பை மேற்கொண்ட மனோகரன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். மேலும் நமது விளையாட்டுக் கழக ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் பொருள் உதவி, சரீர உதவிகளை வழங்கி வரும் அயல் வீட்டு மணிகலநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகள். இறுதியாக இங்கு யாருக்காவது நன்றிகள் கூற மறந்திருப்பின் அவர்களுக்கும் நமது சிறப்பான உலங்கணிந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.